கிளம்புறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செயினில் கட்டி போட்டு போயிடுவாங்க. உங்கள் வீடு ஜூ இல்லை, அதுவும் டேம் பண்ணுறதுக்கு லயனோ டைகரோ கிடையாது. இட்ஸ் அ டாக். நீங்களே உங்களோட டாகை ட்ரெயின் பண்ண முடியும்னு நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நத்திங் லைக் தட். தட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் அ பேரண்ட் குட் டூ. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டில் நீங்கள் ஒரு பப்பி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்கணுன்றப்போ அந்த பப்பி உங்களை நிறைய மிஸ் பண்ணும். ஒரு குழந்தைக்கு என்ன அட்டென்ஷன் தேவைப்படுமோ அதே தான் வந்து பப்பீஸ்க்கு தேவைப்படும். வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ் கடிக்கலாம், வீட்டில் இருக்க செருப்பு, ஷூஸ் இது எல்லாத்தையும் கடிக்கலாம். அவங்களோட ஆங்ஸைட்டி வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கும். ரோட்டில் போகிற வரவங்களை பார்க்க முடியாமல் நான் வென்டிலேட்டட் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னா அது அவங்க ஹெல்த்தை கூட பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நக்கீரன் 360 வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். Again we are meeting for another episode. இந்த எபிசோடு வந்து கொஞ்சம் குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் 2 எபிசோட் வந்து நிறைய நான் பேசிகிட்டு இருந்தது, நிறைய நான் சொல்லிகிட்டு இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கல் அட்வைஸ் மாதிரியே இருக்கும். இது வந்து அட்வைஸ்னு இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட் என்ன இதை கேள்வியாக கேட்டார். அவருக்கு கேட்ட கேள்வி ஒய் நாட் இதை நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் ஷேர் தான் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு அட்வைஸாக இல்லாமல் மோர் ஆஃப் அ ஷேரிங் மாதிரி தான் இருக்கும். அது டாபிக் பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் வந்து டாக்ஸ் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா அப்படின்றது தான் டாபிக். அதில் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன் வளர்க்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன் வளர்க்கணும் அப்படின்றதும் இருக்குது. ஸோ இது 2 விதமான ஒரு விஷயந்தான். இது வந்து ஒரு தராசில் வச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அகெயின் நான் இந்த பர்டிகுலர் எபிசோட்லேயே என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன்ஸ் தான். எனக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்தது தான். அதை தான் நான் உங்ககிட்ட இந்த தடவை ஷேர் பண்ண போகிறேனே தவிர்த்து இது குறிப்பாக ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோ ஒரு பர்டிகுலர் பர்சனையோ சார்ந்து சொல்லப்படுற விஷயம் கிடையாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்லி ஒப்பீனியன் ஃப்ரம் மை சைட். Take it lightly, take it as a very friendly suggestion from yet another dog friend of yours. Okay, bachelors, dogs வளர்க்கலாமா? ஹானஸ்ட்டாக என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நான் ஒரு சிங்கிள் பர்சன், நான் வீட்டில் தனியாக இருக்கேன், வேலைக்கு போகிற ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்தால் ஐ வுட் சே அவாய்ட். ஏன்னா நீங்கள் ஒரு டாக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆஸ் அ பேச்சுலர், உங்களுக்கு ஒரு கம்பெனியனாக சின்ன வயசுலேருந்து அதை நான் வளர்க்கணும்னு முடிவு பண்ணி நீங்கள் எடுக்கும்போது பப்பீஸ் வந்து குழந்தைங்க மாதிரி தான். அகெயின் ஒரு குழந்தைக்கு என்ன அட்டென்ஷன் தேவைப்படுமோ அதே தான் வந்து பப்பீஸ்க்கு தேவைப்படும். பப்பியாக வாங்கும் போது ஒரு மினிமம் ஒரு 4 to 5 டைம்ஸாவது ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கும். அஸ்யூமிங் நீங்கள் ஒரு 9 to 6 ஒர்க் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ இல்லை ஒரு கார்ப்பரேட் எக்ஸிக்யூட்டிவாகவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் அந்த பர்டிகுலர் பப்பிக்கு தர வேண்டிய டைமை வேரண்ட் பண்ணுமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஷின் மார்க். பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ஆன் அ ரன்னிங் வேர்ல்டு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுற வேர்ல்டு வந்து இப்போது 6 o'clock முடியுமா அப்படின்னு கேட்டால் நோ, முடியாது. சில நாள் 7 மணி ஆகலாம், சில நாள் 8 மணி ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டில் நீங்கள் ஒரு பப்பி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு தனியாக இருக்கிற ஒரு பப்பி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்கணுன்றப்போ அந்த பப்பி உங்களை நிறைய மிஸ் பண்ணும். என்னென்ன கொஷின்ஸ் உங்கள் மைண்டில் ஓடலாம்? என்னோடய பப்பி சாப்பிட்டுதா, என்னோடய பப்பி தண்ணி குடிச்சுதா, வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இப்படின்ற தாட் ப்ராசஸ் தான் அங்கே ஓடிட்டுருக்கோம். எஸ், பப்பீஸ் வந்து ஆக்டிவாக இருக்கிறத விட நிறைய தூங்குவாங்க. பப்பியாக இருக்கிற ஸ்டேஜில் தூங்குகிற டைம் ஓகே, பட் தூங்கி எழுந்தது பிறகு நீங்கள் அங்கே இல்லாத இடத்த பார்க்கும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம்? வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ் கடிக்கலாம், வீட்டில் இருக்க செருப்பு, ஷூஸ் இது எல்லாத்தையும் கடிக்கலாம். அவங்களோட ஆங்ஸைட்டி வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கும். நான் எப்போ என்னோடய பேரண்ட்ஸை பார்ப்பேன், எப்போ வருவாங்க வீட்டுக்கு அப்படின்ற ஆங்ஸைட்டி வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா தனியாக இருக்காங்க. இதே ஒரு ஜூனியர் ஒரு அடல்ட் டாக்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட மென்டாலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்போஸ் சேம் 9 to 6 நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட அடல்ட் டாக் வீட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மேபி நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தீங்க அந்த டாகை அப்படின்னா
உங்கள் ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கலாம். பட் ஸ்ட்ரெஸ் லெவல் ஃபார் த டாக் வந்து இட் மைட் இன்க்ரீஸ் ஸ்லோலி. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஆங்ஸைட்டின்றது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. அவங்களுக்கு நிறைய யோசனையிலே இருப்பாங்க, டோர்கிட்டே இருப்பாங்க, ரோட்டில் போகிற வரவங்களை பார்க்க முடியாமல் நான் வென்டிலேட்டட் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னா அது அவங்க ஹெல்த்தை கூட பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆஃப் லேட் இப்போது இந்த ஒரு லாஸ்ட் 1 இயர் எடுத்துக்கோங்களேன், கோவிடில் நிறைய பேச்சுலர்ஸ் இதை யோசிச்சிருப்பாங்க, நம்ம ஏன் ஒரு டாக் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. இம்பல்சிவாக நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு கல்ச்சர் வந்து பெருசாக அடாப்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருக்கிற பட்சத்தில் யூ வுட் ஹவ் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் யுவர் ஹவர்ஸ் வித் யுவர் டாக். ஏன்னா நீங்கள் வீட்டிலே தான் இருக்கீங்க, உங்கள் எதிர்க்கே தான் இருக்குங்க, ட்ரெயின் பண்ணிகிட்ருப்பீங்க, அது கூட பேச ஆரம்பிப்பீங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் உங்கள் டாகோடு நீங்கள் என்கேஜ் பண்ணிகிட்ருப்பீங்க. நவ் அன்லாக் மோட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கும் டெஃபினட்டாக. இன்னும் கோவிட் கம்ப்ளீட்டாக முடியல, பட் முடிகிற ஸ்டேஜ் ஒன்ஸ் த வேர்ல்ட் இஸ் பேக் டு நார்மல்சி, ஒன்ஸ் எவ்ரி திங் கெட்ஸ் அன்லாக்ட், நீங்கள் ஷுவராக ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய ஒரு டே வரும். இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு பப்பி எடுத்துகிட்டு வந்து வளர்த்து இந்த ஒரு 8-9 months நீங்கள் கூடயே இருந்துட்டு இப்போ ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் வீட்டில் பூட்டி வச்சுட்டு போக போகிறீங்கன்னா, ஜஸ்ட் இமேஜின் வாட் கைண்ட் ஆஃப் அ ட்ராமா தட் பப்பி ஆர் அ டாக் வில் கோ ஓவர். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு சூஸ் யுவர் டாக் வைஸ்லி. அண்ட் நம்மளால் வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டில் நீங்கள் இறங்கும் போது மட்டும்தான், particularly as a bachelor where you have nobody at home to support, you have to think twice before bringing a puppy to home. ஏன்னா என்ன தேவைப்படலாம், ஒரு பப்பியை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க, அஸ்யூமிங் நான் பேச்சுலர், இப்போது இட்ஸ் ஓகே நான் எல்லா சேலஞ்சஸையும் ஓவர் கம் பண்ண போகிறேன் அப்படின்னா, தேர் ஆர் வேஸ் டு டூ இட். சுத்தமாக முடியாதுன்னு நான் சொல்ல, முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய காரியங்கள், நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போக வேண்டிய சில மைல்ஸ்லாம் இருக்குதுல்ல, அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் டாக் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வெட்டினரி கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிச்சு அதோட ஹெல்த் செக்ஸ்லாம் பண்ணி முடிச்சது பிறகு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்களோட ஃபுட் ரொட்டீனை செட் பண்ணுறீங்க உங்களோட பப்பிக்கு. உங்களோட பப்பி உங்களோட செட்டில் ஆகிடுச்சு இப்போ வீட்டில். இப்போ நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, ஒரு அன்லாக் மோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன? லுக் ஃபார் அ வெரி குட் ட்ரெயினர். ஒரு ஒபீடியன்ஸ் ட்ரெயினரை டெஃபினட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும், அன்லெஸ் யூ ஆர் அ ட்ரெயினர். ஸோ நீங்களே உங்களோட டாகை ட்ரெயின் பண்ண முடியும்னு நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, நத்திங் லைக் தட். தட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் அ பேரண்ட் குட் டூ. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட பெருசாக ஒரு ட்ரெயினரால் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பல டாக்ஸை பார்க்க வேண்டியது இருக்கும். அதை பண்ண முடியாதவங்க ஹையர் அ ட்ரெயினர். உங்களுக்கு தேவையான ஒரு 5 பேசிக் ஒபீடியன்ஸ் ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் உங்களோட டாக்கு ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரெயின் பண்ணி வைக்கும் போது அந்த டாகோட ஆங்ஸைட்டி வந்து கம்மியாகும். இட் வில் ஃபோர்ஸி. நாளைக்கு ஒரு ஓனர் இல்லைன்னா என்ன வீட்டில் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்லோவாக தெரிய ஆரம்பிக்கும் அந்த டாக்கு. செகண்ட், ஒரு டாக் வாக்கர் ஆர் மேபி யுவர் ட்ரெயினர் ஹிம்செல்ஃப் குட் பி அ டாக் வாக்கர். இப்போ நீங்கள் 8 to 9 hours கண்டினியூஸாக வீட்டில் இல்லை, உங்கள் டாக் வந்து டெஃபினட்டாக பார்ட்டி பண்ணுறதுக்கோ அதோட ரிலாக்ஸேஷனுக்காகையாவது அட்லீஸ்ட் அது வெளில போயிட்டு வந்தாங்கன்னா ஒரே என்விரான்மெண்ட்டில் உட்காரதுனால மார்னிங் ஒரு 10 to 15 minutes ஒரு ஈவினிங் ஒரு 10 to 15 minutes வந்து ஒரு வாக் போயிட்டு வந்தால் தான் வந்து தே கேன் ரிலீஸ் தெம்செல்வ்ஸ் அண்ட் அந்த ஒரு ஃப்ரெஷ் ஏர் அவங்களுக்கு கிடைக்கும் போது தான் அந்த ஆங்ஸைட்டிலாம் கம்மியாகும். ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல நீங்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நல்லது அப்பாயிண்ட் பண்ணால். ஏன்னா ஒரு டாக் வாக்கர் அதுக்கான ஸ்பெசிஃபிக் உங்களுக்கு எப்படி இது வேலையோ அவங்களுக்கு அதுதான் வேலை. ஸோ அதை அவங்க கரெக்டாக செய்வாங்க. ஸோ நீங்கள் ஒரு ட்ரெயினர்கிட்ட கேட்க வேண்டியதாக இருந்தால், என்னோடய டாக்கு காலைல 15 minutes எடுக்கணும், ஈவினிங் 15 minutes வாக் எடுக்கணும். நான் இல்லாத டைமில் ஒரு வேளை ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்க டாக், ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒரு டாக்கு நீங்கள் வேலைக்கு போகவே இருக்க வேண்டிய அவசியம், பட் வீட்டில் அட்டென்ட் பண்ண முடியாத டைமில் மெடிசன்ஸ் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்குது, ஆஃப்டர்நூன் டைமில் தேவையான மெடிகேஷன்ஸை அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயினர்ஸ் ஆர் ஹேண்ட்லர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ வாட் ஐ வுட் சஜஸ்ட் பிஃபோர் யூ ஸ்டார்ட் கெட்டிங் டு யுவர் ஆஃபீஸ், அந்த அன்லாக் மோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஐ மீன் ஃபைண்ட் அ குட் ட்ரெயினர், have a very good talk with him so that you will understand. இவர் தான் வந்து ஒரு பேபி சிட்டர் மாதிரி தான் அவர். இவர் வந்து என்னோட டாகை நல்லா பார்த்துப்பாரான்றதை வந்து நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ண முடியும்.
ஸோ ஒன்ஸ் யூ ஹாவ் தட் கான்வர்சேஷன் வித் ஹிம் ஆர் ஹர், ஒன்ஸ் யூ ஃபைண்ட் தட் தே வில் டேக் கேர் ஆஃப் யுவர் டாக் வெரி வெல், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ட்ரைனிங், பேசிக் ட்ரைனிங், அவங்களுக்கு தேவையான ஃபீட் பார்த்துக்க வேண்டியது, இன் கேஸ் ஆஃப் எனி மெடிகேஷன்ஸ் டு பி அட்மினிஸ்டர்ட் அந்த மெடிகேஷன் அவங்க அட்மினிஸ்டர் பண்ண வேண்டியது, ஈவினிங்ஸில் டேக்கிங் த டாக் அவுட் ஃபார் அ வாக் அண்ட் லீவிங் தம் இன்சைட். ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகும், அஸ்யூமிங் நீங்கள் மார்னிங் 9 o'clock போயிட்டு இப்போ 7:30 or 8 o'clock யூ என்டர் இன் டு த ஹவுஸ், வாட் ஹேப்பன்ஸ்? உங்களோட டாக் உங்களை மிஸ் பண்ணதை வந்து பெருசாக காட்டுறதை விட தே வுட் வெல்கம் யூ. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஈவன் அதர்வைஸ் நீங்கள் டாகை வீட்லேயே வச்சுருந்தாலும் ட்ரெயினர் வைக்கலனாலுமே வந்து அந்த டாக் ஒரு மிஸ் பண்ண பேரண்ட்டை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக ஹாப்பியாக இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் ஹாப்பினஸ் தட் யூ வில் லுக் இன் டு தேர் ஐஸ் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஒன். ஏன்னா ஒரு ட்ரெயின் ஆகாத டாக் வீட்டில் இருக்குது, ஹேவ் ஸ்டேட் வித் யூ, எல்லா நேரமும் உங்கள் கூடயே இருக்க டாக். இப்போ நீங்கள் வீட்டில் இல்லை, நீங்கள் போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஜம்பிங் ஜாஸ்தியாக இருக்கும், உங்கள் மேலே பயங்கரமாக குதிப்பாங்க. பிகாஸ் தட்ஸ் த வே தே கேன் ஷோ தேர் லவ், தட்ஸ் த வே தே டெல் யூ தட் தே மிஸ்ட் யூ. ஸோ உங்களுக்கு அது ஓகே. சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் யாருனா ஒருத்தங்க வராங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருனா ஒருத்தங்க வராங்க அப்படின்ற பட்சத்தில் யுவர் டாக் வில் டூ த சேம் திங் ஆன் தெம். மேலே குதிக்கும், எகுரும், அதோட ஆங்ஸைட்டி காட்டும், கொலைக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது யூ மைட் கெட் எம்பராஸ்ட். என்ன கேட்பாங்க, ஏன் உங்கள் டாக் இவ்வளோ குலைக்குது, ஏன் உங்கள் டாக் இவ்வளோ எகுருது அப்படின்ட்டு. ஏன்னா அது அவங்களோட டெய்லி ரொட்டீன். யூ மைட் ஹவ் காட் யூஸ் டு இட், பட் புதுசாக வரவங்க மைட் நாட் கெட் யூஸ் டு இட். இதுக்கு தான் நான் ட்ரெயினர்ன்ற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எடுத்து வந்து இதில் ப்ளக்இன் பண்ணேன். ஏன் ட்ரெயினருக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஃபார் அ பேச்சுலர் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா எனக்கு சில பேச்சுலர்ஸ் நானும் பார்த்துருக்கேன், வளர்க்குறாங்க. அதில் குவைட் அ ஃபியூ ஐ ஹவ் அட்வைஸ் தம் நாட் டு டூ ஒன் திங். ஐ ஹவ் சீன் தம் செயினிங் த டாக். கிளம்புறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செயினில் கட்டி போட்டு போயிடுவாங்க. உங்கள் வீடு ஜூ இல்லை, அதுவும் டேம் பண்ணுறதுக்கு லயனோ இல்லை டைகரோ கிடையாது. இட்ஸ் அ டாக். யூ பாட் தம் ஃபார் பீயிங் அ கம்பேனியன் டு யூ. ஒரு குட்டி டெடிபியர் பொம்மை மாதிரி தான் அவங்க. நீங்கள் அதை கட்டி போட்டு போகிறதுனால என்ன ஆகுது, கோவம் தான் வளரும், குலைக்க தான் செய்யும், மேலே எகிற தான் செய்யும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ட்ரெயினர் தேவைப்படுவாங்க. மேக் ஷுர் யூ கெட் அ ட்ரெயினர். ட்ரைனிங் தேவையான சஃபிஷியன்ட் ட்ரைனிங் அந்த டாக்கு கொடுங்க. தேவையான அளவுக்கு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வீட்டில் வச்சுட்டு போங்க. அவாய்ட் கீப்பிங் உங்களோட ஷூஸு, செருப்பு, பெல்ட்டு ஆர் இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல்ஸ் ஏதாவது நீங்கள் அவசரத்தில் கிளம்பும்போது கீழே வச்சுட்டு போகாதீங்க. மேக் ஷுர் இட் இஸ் புட் ஆன் அன் எலிவேட்டட் பொசிஷன் ஸோ தட் டாக் டசன்ட் ரீச் இட். கண்டிப்பாக வென்டிலேஷன் இருக்கிற இடமா பார்த்து அலோகேட் பண்ணுங்கள் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் வச்சுட்டு போகாதீங்க. கொஞ்சமாவது அட்லீஸ்ட் இஃப் யூ ஹேவ் அ பால்கனி, பட் மேக் ஷுர் த பால்கனி இஸ் நாட் ஓப்பன் கம்ப்ளீட்லி. அது வந்து ஒரு ஷெல்டு பால்கனியாக இருக்கும்போது வந்து இட் இஸ் சேஃப் ஃபார் த டாக். ஏன்னா ஜம்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்வளோக்கு உங்களால் செக்யூரிட்டி அந்த டாக் ஆஃபர் பண்ண முடியுமோ அதை ஆஃபர் பண்ணிவிட்டு, இஃப் த டாக் இஸ் ட்ரெயின்ட் வெல், எஸ் ஆஸ் அ பேச்சுலர் யூ ஃபிட் டு டெஃபினெட்லி ஹேவ் அ டாக் அட் ஹோம். தாராளமாக உங்கள் வீட்டில் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் திரும்பி வர டைமில் they'll be even more happy. ஸோ இதுதான் ஒரு பேச்சுலர் டாக் வளர்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சது ஒரு என்னோட ஒப்பீனியன். தேர் ஆர் ஸ்டால்வர்ட்ஸ். இதை விட ப்ரீடர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க who are still bachelors who grow more than 10 dogs at home. பட் அதுக்கு you need a bigger space. You have to spend a lot of time on training your dogs and live happily with them. So make sure you have a lot of articles, go through it, படிங்க, then make a wise decision.